ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். நேற்று நம்ம ராகாஸ் கிச்சன் சேனலில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி பன் செய்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அதை ரெஃபரன்ஸாக வச்சு கோதுமை பன் அதிலே அவங்க சொல்லியிருந்தாங்க கோதுமையில் செய்யலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ட்ரை பண்ணுறாந்தா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிங்கிறத வாங்க எப்படி கோதுமை வச்சு பன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முதல்ல அதே அளவு தான் 125 ml மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன் 125 ml மில்க்கு. இதில் 1.25 அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரை எடுத்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்குவோம். ஈஸ்ட் நானும் பேக்கர்ஸ் பிராண்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரேட்டு சொன்ன மாதிரி 40 rupees 30 to 40 rupeesக்குள்ளே இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஈஸ்ட் ஓரளவுக்கு புது ஈஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப நாள் உள்ள ஈஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இந்த ஈஸ்ட்டை கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரையும் கரைச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸ்ட் நல்லா கரைஞ்சி இருக்கும். கரைஞ்சி இல்லை அப்படின்னா நல்லா கரைச்சி விட்டுருங்க. அந்த சர்க்கரையும் நல்லா கரைச்சி விட்டுறணும். இப்போ நான் ஒரு கப், அதாவது 250 கப்பில் 1 கப் கோதுமை, ஒரு சிட்டிகை அளவு உப்பு, அந்த இன்னொரு வாட்டி நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு தடவை கையால் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம மாவு பிசைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம இருக்கிறத ஒட்டுக்கா ஒரே இடத்துல ஊற்றி இது பண்ணாமல் அந்த ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். ஸோ நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 125 கிராம் மில்க், வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அந்த மில்க்கு 250 கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா. இப்போ இந்த மாவு நம்ம 125 ml மில்க்கு அதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விடவே நம்ம சாஃப்டாக பிசையணும். ஏன்னா வீட்டுங்கிறப்ப உங்களுக்கு ஹார்டாகிரும் பன்னு. அதனால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசையிலெல்லாம் கையில் ஒட்டும். ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நம்ம இதில் இப்போ கொஞ்சோண்டு நெய் மேலே லைட்டாக இது பண்ணிக்குவோம். நெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் நெய் போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல தனி வாசனையாக இருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து பிசைகிறப்ப இந்த மாதிரி கையில் ஒட்டாது அதிகமாக. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுருவோம். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மூடி போட்டு அதில் மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுருவோம். இல்லைனா ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. துணி போட்டு மூடினீங்கன்னா மாவு ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம லைட்டாக மேலே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக சமப்படுத்தி விட்டுருவோம். சமப்படுத்தி விட்டுட்டு இதில் மூடி போட்டு 1 hour இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்கணும். இப்படி ரைஸ் ஆகிருச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்க மெத்தட் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு திரும்பவும் நம்ம சாஃப்ட் ஆக்கிக்கணும். அங்கங்கே கிராக்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குவோம். நான் ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நான் பிசைஞ்சுக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைகிறோமோ உங்களுக்கு பன் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை நமக்கு 4 பன் அளவுக்கு தான் நம்ம மாவு எடுத்திருக்கோம். மொத்தமே 250 போட்டிருக்கோம். அதனால் 4 பன்னுக்கு தேவையான அளவு மாவை 4 போர்ஷனாக பிரிச்சுக்குவோம். இப்போ நான் இந்த மாவை 4 போர்ஷனாக ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு நைஃப்பில் வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நைஃப்பில் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி உருட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி உருட்டி பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிட்டேன். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அந்த இட்லி தட்டில் இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெய் தடவுனிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நெய் டோட்டலாகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் செலவாகும். அதிக நெய் செலவாகாது. இப்போ இந்த மாவை திரும்பவும் நல்லா டக் பண்ணுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் பண்ணி லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம அதை பிளேட்டில் வச்சுருவோம். இப்போ நமக்கு தட்டி விட்டு பிளேட்டில் வச்சாச்சு. இதே போல் மீதி இருக்க மாவையும் நம்ம பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சுக்குவோம். ஸோ வச்சாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். இது திரும்பவும் ரைஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், பழைய குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேக்கிங்க்கே யூஸ் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்கேன். இந்த குக்கரை ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டை வச்சுருங்க. இட்லி தட்டு இல்லாதவங்க நார்மலாக ஒரு ஸ்டாண்ட் போட்டு இது கூட வச்சுக்கலாம். வெயிட் போடாமல் குக்கரை இந்த மாதிரி மூடி வச்சுருங்க.
வெயிட் போட தேவையில்ல, விசில் போடாமல் சும்மா வெறும் குக்கரை மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். டவுட் இருந்தால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ அப்படியே வந்து நம்ம ராஹாஸ் கிச்சன் சேனல்லேருந்து தான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 15 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம்னா உங்களுக்கு சூப்பராக கோட் ஆகி நல்லா வந்திருக்கும். இப்போ நம்ம 15 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வேறு ஒர்க் இருந்தால் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு நல்லா பேக் ஆகிருக்கும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் தான் வந்திருக்கும். உங்களுக்கு இந்த கிராக் எதனால் வந்திருக்குன்னு டவுட் வந்திருக்கலாம். ஸோ நம்ம வீட் யூஸ் பண்ணியிருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கிராக்ஸ் வர்றது சகஜம் தான். நான் அதுவும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நமக்கு இந்த பன்னை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லா சைடும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். சூடாக இருக்கப்போ எடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. எல்லா சைட்லேயுமே தான் சாஃப்டாக இருக்குது. அந்த வீட் பன்னுக்கு உள்ள டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து நீங்கள் மைதா யூஸ் பண்ணாமல் இருக்கவங்க அப்படியா இருந்தால் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு குறைஞ்ச நேரத்தில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.